நான் அவருடைய வாசஸ்தலமா அவர் விரும்புறாருன்னா நான் தான் அவரை இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா, நான் தான் இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, ரொம்ப நேரம் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தோணும்னா, சரி நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்போ அந்த டைம் கொஞ்சம் உட்காருங்க, ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, உட்காருங்க, உட்காந்தாச்சு. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும்போது தொண்டெல்லாம் வரலும் போச்சு, நம்ம குடிக்க ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். குடிக்க ஏதாவது கொடுப்பாங்க, அடுத்து கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகும், ஐயோ எங்கே நம்மளை ஸ்டே பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க தான் நம்மளை இப்படி செய்யணும்ல ஆண்டவர். அப்போ நம்ம சில தீர்மானம், அதனால தான் நீங்க பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்றார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஒன்று இருக்கிறது, நாம் பரிசுத்தராய் இருப்பது என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ நான் தீர்மானிக்கணும் இது வேண்டாம், ஏன்னா அவர் எனக்குள்ள வரார். அப்போ என் கை இனி இதை பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் எனக்குள்ள என்ன பண்றேன்னா உலாவுகிறார். அவர் அப்படி உலாவும் போது அப்போ நான் தான் தீர்மானம் எடுக்கணும். இதுதான் மிஸ் ஆறதுதான் கர்த்தருக்கு கோபம் வருது. நான் உன் நுகத்தடியை முறிச்சு கொண்டு வந்துட்டேன். சில காரியத்தை நீ தீர்மானம் எடுத்து செய்வதற்கு உன் என்ன குறைஞ்சு போச்சு? நான் பரலோகத்தை வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிற நான் அதை விட்டு விட்டு உன்னை வாசஸ்தலமாய் தெரிந்தெடுத்து வரும்போது நீ என்னடானா என்ன ஃப்ரெண்ட்லேயே விட்டுட்டு உன் வீட்டுக்குள்ள கூப்பிடவே மாட்டியா? நீ நான் விடுகிறேன் வீட்டுக்கு வர, நான் பாத்திரவானே அல்ல. வீட்டுக்குள்ள கூப்பிட்டா நிறைய மாற்ற வேண்டி இருக்கிறது, அதனால ஃப்ரெண்ட்லேயே வச்சு சல்யூட் போட்டு விட்டுருவோம். இல்லை, சகையிட்டு சொல்றேன், நான் வீட்டுக்கு வரேன். சகை வாங்காண்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நீட் பண்ணிட்டு தரேன். இதுதான் நீங்க இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னில் வாசம் பண்ணுவதற்கு என்ன தடையும்? அப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு நான் இப்படி ஒரு தாழ்வான நிலையில இருக்கிறேன்னா நான் எவ்வளவு, நம்ம என்ன பண்றது தெரியும்? அவங்க நல்லா இருக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு உண்மையிலேயே எப்படிங்க இருக்கும்? உங்க வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? ஆமென். யோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அவர் வாசம் பண்ணணும். என்னை கர்த்தர் அதுக்காகவே வைத்திருக்கிறார். அது மிஸ் ஆனதும் எனக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் ஆயிட்டு. எனக்கு வர வேண்டிய சௌக்கியம் ஆரோக்கியம் வரவில்லை, எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை. அதன் பலன் இன்னொரு ஆள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் தாழ்வு நிலையில் இருக்கிறேன், அவன் உயர்த்தப்பட்ட நிலையிலிருந்து என்னை பார்த்து சிரிக்கிறான். ஆமே, நான் வருத்தப்படுகிறேன், அவன் பலன் அவனுக்கு நிறைவாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தம் இருக்குதோ இல்லையோ, என் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இல்லடா அப்படி இருக்கணும், நீ இல்லடா அப்படி இருக்கணும், ஒன்னதான் நான் அப்படி வைக்கணும்னு விரும்புறேன். என்னாச்சு உனக்கு? நீ திரும்ப உன் கவனத்தை அவர் மேல வை. இந்த மாதத்தில், இந்த 11வது மாதம், இந்த வார்த்தைக்கு உங்க செவியை சாயுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை எல்லா கண்களும் காணும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார்.